பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள். முழு நாவல் தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 9வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல், அத்தியாயம் 9. பெண்மை விழித்து கொண்டு காவ்யா தன்னை ரசிப்பது தெரியாமல் கதிர் வரிசை கட்டி வந்த உணவுகளை எல்லாம் அவளுக்கு பரிமாறத் தொடங்கினான். சாப்பிட காவ்யா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என ஒவ்வொரு பொருளாக எடுத்து சாப்பிட்டு பார்த்து தட்டை அவள் புறம் நீட்ட ருசியாக தான் இருந்தது. ஆனாலும் காவ்யாவால் அதிகம் சாப்பிட முடியவில்லை. சாப்பிட்டு பழக்கம் இல்லாததால் அவளால் அதிகம் சாப்பிட முடியவில்லை. ஒன்றிரண்டை தவிர வேறு எல்லாவற்றையும் அவனை கெஞ்சி கெஞ்சியே நிராகரித்தாள். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து இருவரும் மலை மேலே ஏறத் தொடங்கினர். 1/2 மணி நேர பயணம். என்ன கதிர், கோயில்னு சொன்னீங்க, சிலை எதுவுமே இல்லையே? சந்தோஷத்தில் விழிவிரித்து கேட்ட காவ்யாவை மலர்ந்த முகத்தோடு பார்த்தவன், தேவி மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஆகிய மூவரின் வடிவத்தினர்தான் வைஷ்ணவி தேவி. அதனால் சிற்பமோ வடிவமோ படமோ இங்கே கிடையாது காவ்யா. 98 அடி நீள குகையை கடந்து தான் வைஷ்ணவி தேவியை நாம் தரிசிக்க முடியும். வா, அந்த பல்லக்கில் போகலாம் என்றவன் அவளிடம் எந்த அனுமதியும் பெறாமல் அவளின் கரம் பற்றி இழுத்து சென்றான். முதல் ஒரு ஆடவனின் கரம் அவளின் மேனியை தீண்ட அவளுள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தி வியர்வையை உடல் முழுவதும் ஒரு நொடியில் உற்பத்தி செய்துவிட திகைத்து போனாலும் முன்னோக்கி ஓடும் ரயிலுக்கு ஈடு கொடுத்து பின்னோக்கி பெட்டிகள் செல்வது போல அவன் பின்னால் ஓடினாள் காவ்யா. பல்லக்கில் ஏறி அமர்ந்தவன் பக்கத்தில் மிக நெருக்கத்தில் அவளையும் அமர வைத்து கொள்ள அந்த நெருக்கம், அருகாமை, அவன் விரலோடு விரல் கோர்த்து நின்ற அவனின் விரல் ஸ்பரிசம் எல்லாம் சேர்த்து அவளை அறியாமல் அவளுள் பெண்மையை எழுப்பிவிட அந்த உணர்வு மொத்தமாய் முகத்தில் சிந்தி அவனுக்கு அவளை காட்டி கொடுத்து விடக்கூடாதே என ரொம்பவே போராடினாள் பெண்ணவள். உதட்டை கடித்து தன் உணர்வை அடக்கிய போதே அவள் உதடு அவளையும் மீறி விரிந்தது. அவளின் எண்ண மாற்றத்தையும் உடல் மாற்றத்தையும் கொஞ்சம் கூட கவனியாத கதிர், இயற்கை அமைத்த இந்த 3 பாறைகளின் தரிசனமே வைஷ்ணவி தேவி தரிசனம் காவ்யா. இந்த தேவிக்கு ஆராதனை நடைபெறுகையில் 30 முக்கோடி தேவர்களும் மாதா ராணியை வழிபடுவதாக ஐதீகம். இந்த தரிசனம் பெறுவது நம்முடைய கையில் இல்லை எனவும் அன்னையோட அழைப்பு இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் எனவும் அந்த ஆர்டிக்கிளில் போட்டிருந்தாங்க. அப்படின்னா இப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களையும் அந்த மாதா தான் அழைச்சிருக்காங்களா என்றதும் அவள் புறம் திரும்பி உன்னையந்தான் என்றவனை பார்த்து நக்களோடு சிரித்தவள், இல்லை இல்லை இல்லை, என்ன நீதானே அழைச்சிட்டு வந்த என்றதுமே கதிருக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்துவிட அவன் வாய்விட்டே சிரித்தான். ஆனால் அவன் சிரிப்பு கூட தன்னை பாதிப்பதை உணர்ந்து திடுக்கிட்டவள், என்ன, நான் அவனில் நொடிக்கு நொடி ஏன் தொலைந்து போகிறேன்? அவன் சிரிப்பு கூட என்னில் சிலிர்ப்பை தரும் மாயமென்ன? மனது அதிவேகமாக கேள்வி கேட்டாலும் அவன் கண்ணுக்குழிக்குள் ஒருமுறை ஏறி இறங்கிய அவள் மனதை அவளால் தடுக்க முடியவில்லை. வைஷ்ணவி தேவியை தரிசித்துவிட்டு கீழே வந்த இருவரும் ஒரு பாறை மேல் அமர்ந்தனர். மேலிருந்து கீழே பார்த்தபோது அந்த அந்தி மாலை பொழுது மிக மிக ரம்யமாக தெரிந்தது. காற்றின் குளிர்ச்சியும் அன்றைய பொழுதின் சுவாரஸ்யமும் அந்த அமைதியான சூழலும் ஆங்காங்கே மின்மினி போல தெரியும் கோபுர வெளிச்சங்களும் அவர்களின் இதயத்திற்கு இதத்தை கொடுக்க தங்களை மறந்து இயற்கையை ரசிக்கத் தொடங்கினர். நித்தம் கம்ப்யூட்டர் வாழ்க்கைக்குள் தன் வாழ்க்கையை சிறை வைத்துவிட்டு இயந்திரதனமாய் வாழும் வாழ்விலிருந்து முற்றிலுமாக மாறுபட்ட சூழலில் இருந்ததால் இருவருக்குள்ளும் ஒரு அமைதி, ஒரு தெளிவு இருந்தது.
இருவருமே அதை உணர்ந்தே இருந்தனர். 10 நிமிடம் எதுவும் பேசாமல் அமைதியாய் இயற்கையோடு ஒன்றி இருந்தவர்கள் சில நொடிகளிலேயே மாற்றம் பெற்று ஒருவர் மற்றொருவரை அடிக்கொரு முறை திரும்பி பார்த்தவாறே இருந்தனர். காவியாவினுக்குள் ஒரு சிரிப்பு எப்போதுமே ஒட்டிக்கொண்டே இருந்தது. அந்த மென் சிரிப்பை பார்த்தவன், இதுதான் சரியான நேரம், கேட்டுடுவோம். இதுபோல சந்தர்ப்பம் எப்பவுமே நமக்கு கிடைக்காது. பேசிடு பேசிடு கதிர், நீ பேசிடு என உள் உணர்வு அவனை உந்தி தள்ள, காவியா என மென்மையாக அழைத்தான். மெல்ல திரும்பியவள் அவன் விழி பார்த்தே என்ன என்ற கேள்வியை விழியில் தேக்கி கேட்க, அவள் கண்களை ஆழமாக பார்த்தவன் அந்த விழிச்சுடரில் நீந்தியவாறே, பிடிச்சிருக்கா என கேட்க மிக மிக உற்சாகமாய் ரொம்ப ரொம்ப என்றாள் குரலில் ஒரு துள்ளலோடு. அதை கவனித்தவன் சட்டென, என்னையா இந்த இடத்தையா என கேட்டுவிட நாணம் கொண்டு தலையை தாழ்த்தி கொண்டவள் மெல்ல மெல்ல தன் முகத்தை மாற்றிக்கொள்ள கதிரின் முகமோ இருளடைய ஆரம்பித்தது. அதே நேரம் காவியா வீட்டில் அவள் தாய் கல்பனா கட்டிலில் சுருண்டவாறு குலுங்கிக் கொண்டிருந்தாள். மனதில் தாங்க முடியாத ரண வேதனை, யாரிடமும் இறக்கி வைக்க முடியா பாரம் தாங்க முடியாமல் அவள் கண்கள் விடாமல் மழைபொழிந்து கொண்டே இருந்தது. எழும்பத் தோன்றவில்லை, உணவு சமைக்க தோன்றவில்லை, ஏன் குளிக்கவோ சாப்பிடவோ கூட தோன்றவில்லை. பித்து பிடித்தவள் போல் ஏதேதோ பேசியவாறே புலம்பிக் கொண்டே இருந்தாள். நல்ல வேளை யாரும் அதை கேட்கவில்லை. கேட்டிருந்தாலும் யாருக்கும் எதுவும் புரிய போவதும் இல்லை. ஆனாலும் அவளுக்குள் எதுவோ தாங்க முடியாத வலி இருப்பதை உணர்ந்து கொள்வார்கள். அப்படி யாரும் உணர்ந்து கொண்டும் ஒரு பயனும் இருக்கப் போவதும் இல்லை. எப்படி கேட்டாலும் கல்பனா வாய் திறந்து பேசப்போவதில்லை. அவள் பிறப்பிலேயே அழுத்தக்காரிதான். அந்த அழுத்தத்தை அவள் வாழ்க்கை சூழல்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு கொடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் இறுகியவள் காவியாவிற்கு தாயான பின்தான் மொத்தமாக இறங்கிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இறுக்கத்திற்கு பின் அவள் மனது இதுவரை இளகவே இல்லை. அப்படி இறுகி போன அவளையும் அவள் மனதையும் யாரும் இளகச் செய்யவும் முன்வரவில்லை. முன்வர அவள் விட்டால்தானே. உறவு பாராட்டி நெருங்கி வந்தாலே அசிங்கமான வார்த்தையால் பேசி விரட்டி அடித்தால் யார்தான் இவளிடம் நெருங்கி வருவார்கள்? இவள் மேல் பரிதாபப்பட்டு நெருங்கி வருவது கூட இவளுக்கு பிடிக்கவில்லை. முன்னால் நின்று கரிசனையை பேசுபவர்களிடம் கூட எடுத்தறிந்துதான் பேசுவாள். ஒரு கட்டத்திற்கு மேல் இவளை பற்றி சுற்றி எல்லாருமே புரிந்து கொண்டு ஒதுங்கி ஓட ஆரம்பித்தனர். ஹாஸ்பிட்டல் டீனை தவிர வேறு யாரிடமும் முகம் கொடுத்து பேச மாட்டாள். பேச வந்தால் சட்டை செய்யவும் மாட்டாள். நோயாளிகளுடன் கூட தேவைக்கு பேசி கடந்து விடுவாள். யாருக்கும் அட்வைஸும் கொடுக்க மாட்டாள். யார் அட்வைஸையும் கேட்க மாட்டாள். இப்படியே ஓடி இன்று இந்த இடத்தில் வந்து நிற்கிறாள். இப்போது அவள் மனது ஆறுதல் அடைய விரும்புகிறது. ஆனால் அனைத்து ஆறுதல் சொல்ல ஒரு கரமும் அவள் அருகில் இல்லையே என ஏங்குகிறது. ஆனால் யாரும் அங்கு இல்லை. காவியா மட்டும் இந்த நேரம் அருகில் இருந்திருந்தால் வலி தாங்காமல் இவள் உளரும் வார்த்தையிலேயே சந்தேகப்பட்டு எல்லாவற்றையும் வற்புறுத்தி கேட்டிருப்பாள். இவளும் வலி தாங்காமல் சொல்லி முடித்திருப்பாள். அந்த அளவு இன்று பலகீனப்பட்டு இருக்கிறாள். ஆனால் விதி இத்தனை வருடம் கழித்து வாய் திறக்கும் அவள் வைர மொழியை கேட்டு தாயின் வலி தீர்க்கும் கொடுப்பனையை காவியாவுக்கு கொடுக்கவே இல்லை. இன்று மட்டும் அவள் கூடவே இருந்திருந்தால் சின்ன வயதிலிருந்து அவள் உள்ளம் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்திருக்குமோ என்னவோ. ஆனால் கல்பனாவின் வலி உணராமல், தாயின் தேடுதலை உணராமல், கதிரின் காதல் மொழியில் தன்னை தொலைத்தவளாக அமர்ந்திருந்தாள் அந்த மலைப்பகுதியில் காவியா. ஆனால் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் அமர்ந்திருந்தாள். உள்ளத்து வரிகள் எதையுமே அவள் முகம் பிரதிபலிக்கவே இல்லை. அவளின் முகத்தில் எதுவும் படிக்க முடியாத கதிர் வலியும் வேதனையுமாக, சாரி காவியா, சத்தியமாக நான் உன் கூட கிளம்பி வருகிறது வர இந்த பயணத்தில் இது பற்றி எதுவும் கேட்டு உன்னை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ முடியலை. அப்போ எனக்கு தெரியாதில்ல உன் கூட இப்படி வெளியில் வருவேன்னு.
மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட அதுவும் இது மாதிரியான இடத்துல உட்காரும்போது மனசை அடக்க முடியல காவியா. சொல்லு காவியா, என்றாவது ஒரு நாள் நீ என் கேள்விக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். அது அது இந்த நாளாக இருக்கட்டுமே காவியா. எதனாலும் சொல்லு. உன் மனசில் இருக்கிறத அப்படியே எனக்கு சொல்லு. என்ன உனக்கு பிடிக்காதுன்னு பொய் சொல்லிடாத. நீ சொல்கிற பொய்யை கேட்க நான் தயாராக இல்லை. அது எனக்கு பொய்ன்னு நல்லாவே தெரியும். உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். என் கேள்வி இது இல்லை. நாம் மேரேஜ் பண்ணிக்கலாமா காவியா? சொல்லுடி. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாது. உன்னை எனக்கு அம்புட்டு பிடிக்கும். உன்னை முதலாக கேம்பஸ் இன்டர்வியூக்கு வருகிற வழியில் ரயிலில் வச்சு தான் பார்த்தேன். அந்த நொடியே என் மனசில் வந்து ஒட்டிக்கிட்டா. அது எப்படின்னு இன்று வரை எனக்கு தெரியல. எந்த பொண்ணையும் பார்த்து வராத ஒரு உணர்வு உன்னை பார்த்ததும் எனக்கு வந்துச்சு. அது உன் அலங்காரமே இல்லாத அழகினாலா, அல்லது ஒரு வார்த்தை கூட அதிகமாக சிந்திவிடக்கூடாது என்று நீ பார்த்து பார்த்து பேசிய விதத்திலா, அல்லது எந்த கேள்வி கேட்டாலும் ஒற்றை சிரிப்போடு முடித்து கொள்ளும் ஒரு நளினமா, எதில் தொலைந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் அப்படி சந்தித்த பொண்ணை மறுபடியும் வகுப்பறைவில் என் பக்கத்து இருக்கையில் பார்ப்பேன்னு சத்தியமாக நினைக்கல. அப்படி பார்த்தப்ப என் மனசு துள்ளுன துள்ளல் எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்று தான் என் மனசில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டேன். இவா எனக்கானவ, என்னுடையவ, இவளோட தான் என் எதிர்காலம்னு. நான் இதுவரை அப்படியே தான் இருக்கேன். அதை உன்கிட்ட பல வழிகளில் தெரியப்படுத்தவும் செய்துட்டேன். ஆனால் நீ தான் என் அன்பை புரிஞ்சிக்காம என்னை விட்டு விலகி விலகி போகிறா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவியா. உன்னை எனக்கு அம்புட்டு பிடிக்கும். என்ன உனக்கு பிடிக்கலையா காவியா? அதான் அமைதியாக இருக்கிறியா? என் முகத்துக்கு நேராக இதை சொல்ல முடியாமல் தான் தவிக்கிறியா? எதனாலும் சொல்லு காவியா. எத்தனை நாளுக்கு என்னை இப்படியே காத்திருக்க செய்ய போகிறா? என் 7 வருட காத்திருப்புக்கு முடிவை தயவு செய்து இந்த அம்மா முன்னால் சொல்லிடு. காதலும் கண்ணீரும் கலந்து நின்ற அந்த கண்களை ஒரு முறை காவியா ஆழமாக பார்த்தாள். 7 வருட எதிர்பார்ப்பையும் அந்த கண்கள் ஒரே நேரம் சுமந்து நின்றது. ஆரம்பத்தில் காதலை சொல்ல வந்தபோது இருந்த எழுச்சி அந்த கண்ணில் இல்லை. தன்னுடைய காதல் மனதை திறந்து காட்ட அவன் தன் முன் வந்து நின்ற போதெல்லாம் அந்த கண்கள் கக்கிய அதிகப்படியான மலர்ச்சி இப்போது அந்த கண்ணில் இல்லை. பல வருட ஏமாற்றத்தின் வலியும் நிராகரிப்பின் வலியையும் தான் அந்த விழிகள் சுமந்து நின்றது. இனியாவது தன் மனதை தந்துவிட மாட்டாளா என்ற ஏக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே அந்த கண்ணில் தெரிந்தது. போதும் போதும் காவியா, உன்னோட மௌனம் போதும். இனியாவது பேசு. இனியும் நீ என்னை தட்டி கழிக்கிறது உனக்கே சரியா தெரியுதா? இதுக்கு மேலேயும் என்னை சின்ன பையன் போல உன் அன்புக்காக உன் பின்னாலேயே அலை வைக்க போறியா? போதுண்டி, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டேன். தயவு செய்து உன் மௌனத்தை கலைச்சிடு. உன் முடிவை சொல்லிடு. அது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் என்றதும் சட்டென அவனை நிமிர்ந்து பார்த்தவள் விழிகளில் மகிழ்வை காட்டியவாறு, எதுவாக இருந்தாலுமா என அழுத்தி கேட்க அவள் விழியை நேருக்கு நேர் சந்தித்த கதிர் கலக்கத்தோடே, ஆமாம் எதுவாக இருந்தாலும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீ என்னை நிராகரிச்சா சத்தியமாக உன்னை விட்டு நான் ஒதுங்கிடுவேன். இதுக்கு மேலே உன்னை நெருங்கி வந்து வற்புறுத்த மாட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகவும் மாட்டேன் என சொல்லும்போதே அவன் கண்கள் கலங்கிவிட, கதிர் என அதிர்ந்து பார்த்தவளின் விழியை ஏக்கத்தோடு பார்த்த கதிர், இது சத்தியங்காவியா? போராடி சோர்ந்த களைப்பு அவன் வார்த்தையில் தெரிய, முன்பு போல எழுந்து அவசரமாக அவனை கடந்து செல்லவோ அல்லது அவனை நேருக்கு நேர் நின்று நிராகரிக்கவோ காவியாவால் முடியாமல் திணறி நின்றாள். லண்டனில் இறக்கும் வரை கூட மனதில் ஆசை இருந்தாலும் அந்த உணர்வை மறைக்க முடிந்த அவளால் இன்று இந்த நொடி இந்த இடத்தில் அவளால் அவனை ஏமாற்ற முடியவில்லை. அதிலும் ஆலயத்திற்கு வரும்போதும் உள் வந்தபோதும் அவளுள் காற்றிய மாற்றங்கள் ஏராளமல்லவா? அப்படி இருக்க அவனை அவளால் எப்படி நிராகரிக்க முடியும்? ஆனால் நிராகரிப்பதை விட
அவளால் வேறு என்ன செய்துவிட முடியும்? தாய் புரியாத புதிராய் இருக்கும்போது தன் வாழ்விற்கு இவள் எப்படி விடை எழுத முடியும்? அப்படி இவள் எழுதும் விடைக்கு அவள் மதிப்பு அளிப்பாளா? தாய் வெறுக்கும் எதையும் தன்னால் செய்ய முடியாதே. இந்த சூழலில் அவள்தான் என்ன முடிவு எடுத்திட முடியும்? அப்படி எடுத்தாலும் கடைசி வரை அந்த முடிவை கட்டி காப்பாற்ற முடியுமா? இப்படி ஆயிரம் குழப்பங்கள் அவளுள் இருந்தாலும் கண்ணில் காதலை தேக்கிக் கொண்டு தன் முன் ஏக்கமாக நிற்கும் அவனையும் தன்னால் நிராகரிக்க முடியாதே. சுமதி சொல்வது போல மனதை அவனுக்கு கொடுத்து விட்டேன் என சொல்லிவிடலாமா? இவனை வைத்தே இந்த விஷயத்தை தாயின் காதில் கொண்டு சென்று விடலாமா என குழப்பத்தின் உச்சத்திற்கு காவியா சென்ற நேரம் அவளை நெருங்கி வந்து அவள் கரம் பிடித்த கதிர் அவள் கரத்தை எடுத்து தன் மார்பு பகுதியில் வைத்து அழுத்தி, சத்தியமா சத்தியமா காவியா, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய சொல்லி வற்புறுத்த மாட்டேன். உன் அம்மாவை கூட என் அம்மா போல பார்த்துப்பேன். அவங்களுக்கு நான் மருமகனாக மட்டும் இல்லை, மகனாக இருப்பேன். என்னை முழுசாக நீ நம்பலாம். பதில் சொல்லு காவியா, நாம் புது வாழ்க்கையை தொடங்கலாம். இனியும் என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கிறது ஒன்னதான்னு உனக்கு தெரியும். நீ என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து கிடக்கிறது உனக்கு தெரியும். அப்படியும் ஏன் ஏன் ஒதுங்கி நிற்க பார்க்குறா? போதுண்டி, என்னை காக்க வச்சதும் போதும், ஏங்க வச்சதும் போதும். பேசிடுடி. உன்னை நெருங்கி நின்று உன்னை தொட முடியாமல் அவஸ்தைப்படுற என்னை நெஞ்சத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடு. ப்ளீஸ் ப்ளீஸ் காவியா, பேசு. தன் முன் உருகி நின்றவனை பார்க்க பார்க்க காவியாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அவன் இரு கையையும் பிடித்து அவன் கைகளுக்குள்ளே முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். அவளின் இந்த அழுகைக்கான காரணம் தெரியாமல் கதிர் தன் கண்களை கலங்க விட்டு அவள் தலையை நிமிர்த்தி, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ அழுறா? வலியோடு கேட்டவனை கண்ணில் நீரோடு நிமிர்ந்து பார்த்தவள், என்ன உனக்கு அம்புட்டு பிடிக்குமா கதிர்? ஐயோ, மறுபடியுமா? இல்லை, என்னை எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கிற அளவு உங்ககிட்ட மனவலிமை இருக்கா? ஏண்டி அப்படி சொல்கிறா? இல்லை, காவியா தனி மனுஷி இல்லை. அவளுக்கு அம்மா இருக்குது. அதிலும் அந்த தாயோட சம்மதம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற பொண்ணு நான். அவங்க வேணான்னு சொன்னால் அது எவ்வளோ பிடித்தமான பொருளாக இருந்தாலும் நான் தூக்கி போட்டுடுவேன். அது உனக்கு தெரியுமா என விழிகளின் படபடப்போடு கேட்ட காவியாவை ஒரு அர்த்தமான பார்வை பார்த்தவன், என்ன உங்கள் அம்மா என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா என கேட்க தலையை தொங்க விட்டவள், தெரியல, ஆனால் அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு என்றாள். குரல் சுத்தமாக சுருதி குறைந்த நிலையில் அவளை ஆழமாக பார்த்தவன், எதை வாய்ப்புன்னு சொல்கிறா காவியா? உன் அம்மா என்னை நிராகரிக்க அப்படி என்ன குறை இருக்கு என்கிட்ட? குறைன்னு எதுவும் இருக்க வேண்டியது இல்லை கதிர். என் அம்மா சிலவற்றையெல்லாம் நிராகரித்த போது அதில் பெருசாக எந்த குறையும் இருந்ததில்லை. ஆனாலும் நிராகரித்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தோம். நான் என் அம்மாவுக்காக பலவற்றை விட்டு கொடுத்துருக்கேன். தெரியும். உங்கூட தான் 4 வருஷம் சேர்ந்து படிச்சிருக்கேனே. இது கூட தெரியாமல் இப்படி? விரக்தியில் சொன்னவனை விழியகலாமல் பார்த்தவள், இல்லை கதிர், அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிக்க நிறைய இருக்கு கதிர். அதுவும் என் வாழ்க்கையை பற்றிய விடை தெரியா கேள்வி என்கிட்டவே நிறைய இருக்குது. அந்த கேள்விக்கான விடையை நானே இவ்வளோ வருஷமாக தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு விடை தெரியாமல் என் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது கதிர். அதனால தான் இத்தனை நாள் உன்னை விட்டு விலகியே இருந்தேன். காவியா ஏதோ பூதாகரமாய் தொடங்குவது போல பேச ஆரம்பிக்க கதிர் குழப்பமாக அவளை நோக்கினான். காவியா மனம் விட்டு பேசிய பின் கதிரின் நிலை என்னவாக இருக்கும்? காவியாவைப் போல் நாமும் காத்திருப்போம். அத்தியாயம்
தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் காவியா கதிரோட காதலை ஏற்றுக்கிடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கல்பனாவுடைய ஆசைப்படி காவியா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.